இலவசங்கள் அப்படின்றத இங்கே 2 விதமாக பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தங்க கொடுக்கணுன்றாங்க, ஒருத்தங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பேசிக்காக இப்போ இங்கே கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கே மருத்துவத்தை நீங்கள் இலவசமாக கொடுக்கணும், கல்வியை இலவசமாக கொடுக்கணும், குடிக்கிற தண்ணியை இலவசமாக கொடுக்கணும், இருக்கிற இடத்த உங்களால் இலவசமாக கொடுக்க முடியணும். இந்த பேசிக்க 4 இலவசத்தை நீங்கள் கொடுக்க முடிச்சுட்டா, இதில் நீங்கள் தன்னிறைவு அடைஞ்ச மாதிரி மக்களை வச்சுட்டா, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன இலவசம் வேணாலும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. இந்த 4 டச் பண்ணாமல் மிக்சி கொடுத்தேன், டிவி கொடுத்தேன், இப்போ இந்த டிவி கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். மொத்த தமிழ்நாட்டோட கேபிள் டிவியோட உரிமையும் சன் டிவி குடும்பம் வச்சுட்டு அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் டிவி கொடுத்தா அது எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. அந்த விதத்தில் ஜெயலலிதா கொடுத்தது கூட அக்செப்ட் பண்ண தான் செஞ்சேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு அந்த மிக்சி உதவுச்சு, எல்லாமே எல்லாம் போச்சு, என் ஆட்டுக்குட்டி கூட இலவசமாக போச்சு. ஸோ அது ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குற விஷயங்களாக இருந்தால் அக்செப்டட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் இப்போ சிட்டியில் இருக்கிற எல்லாரும் ஆடுக்குட்டி வளர்க்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆடை பெருக்கி அதை வச்சு பயனடையக்கூடிய எத்தனையோ கிராம மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் மாடு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு பால் கொடுக்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற மாதிரியான அல்லது தற்சார்பு பொருளாதாரத்தை தூண்டுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஜெயலலிதா கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. அதனால் ஒட்டுமொத்தமாக இலவசங்கள்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இதை அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக மாற்றி எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு இலவசத்தை கொடுத்து நீ சொன்ன மாதிரி வேலையை கொடுத்தா நாங்களே சம்பாதிச்சு எடுத்துப்போம். அந்த வேலை கொடுக்கறதுக்கான விஷயமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலவசத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அலாட் பண்ணுறதெல்லாம் வச்சு இந்த பேசிக் விஷயம் 4 விஷயத்தை நம்மளால் கரெக்டாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமான எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்குமான தண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம், எல்லாருக்குமான ஷெல்டர் கொடுக்கக்கூடிய விஷயம், எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம், மெடிசின் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய விஷயம், இதை நிறைவடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மக்களுக்கு தேவையானது எல்லாமே குறைஞ்சிரும். நீங்கள் சொன்ன மாதிரி நார்மலாக ஒர்க் பண்ணுறதை வச்சு அவங்கவுங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பாங்க. கடன் சுமையை ஏற்றுறதுக்கான ரீசன் வந்து நமக்கான பாலிசி சரியில்லாமல் இருக்கிறது தான். இப்போ இது வந்து கரெக்டாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ ஒரு கமாடிட்டி ட்ரேடிங்கில் இல்லை ஷேர் ட்ரேடிங்கில் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பீப்புள் சொல்லுவோம். அந்த மாதிரி இங்கே ஃபண்ட் மேனேஜர் பீப்புள் வந்து வெறும் நிதியமைச்சர் மட்டுமே அதை பண்ணிட முடியாது. உட்காந்து மொத்த கட்சியும் உட்காந்து அதை கரெக்டாக பிளான் பண்ணணும். அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு பத்தாதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வேர்ல்ட் பேங்க்கில் கடன் வாங்க போகிறீங்களா, ரிசர்வ் பேங்க்கில் கடன் வாங்க போகிறீங்களா, அல்லது எந்த பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்றது இருக்குது. இப்போ தனி ஸ்டேட்டு போய் வேர்ல்டு பேங்க்கில் கடனுக்கு அப்ரோச் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான சூழ்நிலையாக மாறிடும். இப்போது நம்மளோட ரெப்புடேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நிறைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் நமக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்குமே எலிஜிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இதை எப்படி அவங்க ரீபே பண்ணுவாங்கன்ற ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து தெளிவாக அவங்க பிளான் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா, அப்போ வந்து எடப்பாடி அறிவிச்சது வந்து என்னென்னா, அம்மா அறிவித்த மாதிரியே ஸ்கூட்டருக்கான மானியத்தை 25,000 ரூபாய் எல்லோரும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ மகளிர் எல்லாருக்கும் ஸ்கூட்டர்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இனி பெட்ரோல் கன்சம்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரியான பைக் கொடுக்குறது யூஸ்லெஸ், அது வேஸ்ட், அது நாட்டுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. எல்லாருக்குமே எலக்ட்ரிக் பைக் ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கவர்மெண்ட்டே ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளே அந்த எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சிருந்தால், ஒரு பெரிய யூனிட் போட்டிருந்தா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு நேரடியான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க முடியும். மறைமுகமாக எத்தனையோ 1000 லட்சங்கள் பேருக்கு வேலை கொடுத்துருக்க முடியும். அதை விட என்னென்னா மோஸ்ட் மெஜாரிட்டியாக நம்மளே பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தால் இன்றைக்கி ஓலா எப்படி பண்ண முடியுது? இதை நான் வந்து 2019 நான் சொல்லியிருந்தேன். இதை நம்ம பண்ணியிருந்தா இன்றைக்கி எத்தனையோ நாடுகளுக்கு நம்ம எலக்ட்ரிக் பைக்கை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி இந்தியா ஃபுல்லாக தள்ளி இருக்கலாம், அதர் கண்ட்ரீஸ்க்கு தள்ளி இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு கவர்மெண்ட் ஃபேம் உருவாகிருக்கும். கவர்மெண்ட் ஃபேம் உருவாகியிருந்தால் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வரும்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் கன்சம்ஷன் வாங்க வேண்டிய வேலை இருக்காது, பெட்ரோலுக்கு உண்டான தேவைகள் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சார்ஜ் போட தான் போயிருப்பாங்க. இந்த சார்ஜ் போட விஷயத்தில் அந்த சோலாருக்கான சப்சிடி கொடுக்குறீங்க இல்லையா, எல்லா வீட்டுக்கும் நீங்கள் மற்றதெல்லாம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சோலார் பேனல் இன்றைக்கி சப்சிடிக்கு கொடுத்துருந்தா டிஎன்இபிங்கிற ஒரு பெரிய சுமை குறைஞ்சிருக்கும். மக்களுக்கான பணங்கள் கரண்ட் பில்லில் பாதிவில் வேஸ்ட்டாக போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோத்துக்கு போட்டு நிலக்கரியில் தேவைன்னு சொல்லி நெய்வேலியை தோண்டி உண்டாக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம செஞ்சுருக்க முடியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சக்தியிலே பெரிய சக்தி சூரிய சக்தி. அந்த சூரிய மின்சக்தியை நம்ம அழகாக பயன்படுத்தியிருந்தாலே நமக்கு தேவையான பைக்கும் கிடச்சிருக்கும், நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியும் கிடச்சிருந்துருக்கும். நீங்கள் சொன்ன அந்த அந்த இலவசத்தை சரியாக நிர்வாகம் பண்ண மாதிரி அதாவது ஃப்ரீ மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே கொண்டு வந்திருக்கலாம். அதை ரெவன்யூ சிஸ்டமுக்கு மாற்றிருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை இலவசமாக கொடுத்து தான் வச்சு அதில் ஒரு பெரிய வருவாயை ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் க்ரியேட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்.